Hello friends, welcome to Dada 247 Tamil. நான் உங்கள் ஆஷிக். இந்த வீடியோல ஒரு முக்கியமான இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். அமெரிக்காவுடைய 47வது பிரசிடென்ட்டா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறமா அவருடைய செல்ல பிள்ளையா அமெரிக்காவை வலம் வந்துட்டு இருந்த எலான் மஸ்க் அவர்கள் இப்போ அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான அரசு பதவியில இருந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற என்டையர் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல உலகத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை பாருங்க. நம்மளுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுங்க. சோ முதல்ல எலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்புக்கும் என்னதான் ஒரு ரிலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமனா இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிசினஸ்மேன். அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான பிசினஸ்மேன் தான் யாரு? டொனால்ட் ட்ரம்ப் as well as எலான் மஸ்க். இந்த ஒரு காமன் ஐடென்டிட்டியில தான் டொனால்ட் ட்ரம்பும் எலான் மஸ்க் அவர்களும் ஒன்னா வந்து சேர்றாங்க. சோ இவங்களுக்கான கனெக்ஷன் வந்து எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, போன வருஷம் 2024 அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து நடக்குது. அதுல ரெண்டு முக்கியமான நபர்கள் யார் யார் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அவங்களை எதிர்த்து கமலா ஹாரிஸ், இவங்க ரெண்டு பேரும் வந்து எலெக்ஷன்ல போட்டி போடுறாங்க. சோ ஸ்டார்டிங்ல இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் எலான் மஸ்க் வந்து நியூட்ரலா தான் இருக்காரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே டொனால்ட் ட்ரம்ப் சைடு வந்து சாஞ்சு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எக்கச்சக்கமான உதவிகள் டொனால்ட் ட்ரம்ப்புக்காக போய் பிரச்சாரம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த பிரச்சாரத்துக்கு ஃபண்டிங் எக்கச்சக்கமான அமௌண்ட், கிட்டத்தட்ட எவ்வளவு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 250 மில்லியன் யூஎஸ் டாலர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய கேம்பெயினுக்காக ஃபண்டிங் வந்து பண்ணியிருக்காரு. இன்னும் எக்கச்சக்கமான ஹெல்ப் வந்து யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, எலான் மஸ்க் வந்து பண்ணியிருக்காரு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு பிசினஸ்மேன் அமெரிக்கா பிரசிடென்ட்டா வந்தாங்க அப்படின்னா நமக்கு அதுல ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஏன்னா எலான் மஸ்க் வந்து அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான பிசினஸ்மேன், நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஒரு பிசினஸ்மேன் பிரசிடென்ட்டா வர்றப்போ நமக்கு ஏதாச்சும் வெல்ஃபேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த மாதிரி பண்றாரு. சோ ஃபைனலா அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணும், எலான் மஸ்க்கு சம்திங் ஏதோ ஒரு கைமாறு பண்ணணும் இல்லையா? சோ அதனால எலான் மஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்றாரு. அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங், அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய போஸ்டிங்க எலான் மஸ்க் கையில் வந்து ஒப்படைக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலான் மஸ்க்குக்காகவே புதுசா அமெரிக்கால ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உருவாக்குறாங்க. புதுசா ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்குறாங்க. அந்த டிபார்ட்மெண்டோட பேர் என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி, டோஜ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி. சோ அரசாங்க செயல்திறன் துறை, அரசாங்க செயல்திறன் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி இப்போ ஜனவரி 20, 2025 உருவாக்கி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரை தலைவரா போடுறாங்க அப்படின்னா, எலான் மஸ்க டொனால்ட் ட்ரம்ப் வந்து தலைவரா போடுறாரு. சோ உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம், எதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் என்ன, இது எதுக்காக அப்படிங்கிற கேள்வி வரலாம். இது கொண்டு வந்ததுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அமெரிக்க அரசாங்கம் வந்து நிறைய செலவுகள் பண்றாங்க. அந்த செலவுகள்ல எதெல்லாம் தேவையில்லாத செலவுகளோ, அமெரிக்காவுடைய அரசாங்கம் பண்ணக்கூடிய செலவுகள்ல எதெல்லாம் தேவையில்லாத செலவோ அந்த செலவை குறைக்கிறதுக்காக கொண்டு வந்த டிபார்ட்மெண்ட் தான் என்ன, இந்த டோஜ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? சோ அரசாங்கம் வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க இல்லையா? இப்போ நிறைய செலவு பண்றதுனால என்ன ஆகும், அரசாங்கத்துக்கு நிதி பற்றாக்குறை, பிஸ்கல் டெபிசிட் வந்து ஏற்படும். ஸோ அதை கம்மி பண்றதுக்கு அரசாங்கத்துடைய அந்த தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா என்னன்னா இந்த டோஜ் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு. ஸோ இவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா 2 ட்ரில்லியன். ஸோ அரசாங்கம் பண்ணிட்டு இருக்க செலவுல கிட்டத்தட்ட ஒரு 2 ட்ரில்லியன் வந்து தேவையில்லாத செலவுகள் இருக்கலாம். ஸோ அந்த 2 ட்ரில்லியன் செலவுகளை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டோஜ் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு கொண்டு வந்து இதோடைய தலைவரா எலான் மஸ்க், அதே மாதிரி இதோட துணை தலைவரா ஒரு இந்தியனை தான் வந்து துணை தலைவர் வந்து போடுறாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எப்போ உருவாக்கப்பட்டது? ஜனவரி மாதம் உருவாக்கப்பட்டது. இந்த டிபார்ட்மெண்டோட உங்களுக்கு டவுட் வரலாம், எப்படி வந்து டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணலாம்? ஏன்னா எலான் மஸ்க் அமெரிக்காவுடைய கவர்மெண்ட்ல கிடையாது, அமெரிக்காவுடைய எந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவும் கிடையாது. ஸோ அப்புறம் எப்படி டொனால்ட் ட்ரம்ப் வந்து எலான் மஸ்கை இந்த போஸ்டிங்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் வரலாம். ஸோ அமெரிக்காவை பொறுத்தவரை நம்ம இந்தியா மாதிரி பியூரோக்ரஸிலாம் வந்து ப்ராப்பரா ஒரு ஐஏஎஸ் முடிச்சாதான் இல்ல வந்து எலெக்ஷன்ல வின் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சோ அந்த வகையில தான் ஒரு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்டா வெறும் 130 நாள் தான். ஓகேங்களா? 130 நாள் தான் அவங்களுடைய பதவி காலம் அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரு, இந்த டோஜ் அப்படிங்கிற இந்த அமைப்புடைய தலைவரா எலான் மஸ்க அப்பாயிண்ட் வந்து பண்றாரு. சோ இப்போ இந்த டோஜ் வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் அரசாங்கத்துடைய தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதுக்காக இந்த டோஜ் அப்படிங்கிற இந்த அமைப்பு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டோஜ் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்ததுக்கான காரணம், இந்த டோஜ் அப்படிங்கிற இந்த வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, generic record
ஸ்டுடியோ இல்லையா? ஸோ இந்த டோஜ் அப்படிங்கிறது வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஆல்ரெடி எலான் மஸ்க் வந்து ஒரு பிட்காயின், ஆல்ரெடி எலான் மஸ்க் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரியான நிறைய பிட்காயின் இருக்கு, பிட்காயின்ல எக்கச்சக்கமான பிட்காயின் இருக்கு. அதில் ரொம்ப ஒரு முக்கியமான பிட்காயின் தான் என்னன்னா அந்த டோஜ் அப்படிங்கிற பிட்காயின். ஓகேவா? ஸோ இதான் அந்த டோஜ், இந்த ஒரு டாக் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கும். ஸோ இந்த பிட்காயினை டொனால்ட் ட்ரம்ப் வந்து முன்னாடி ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தார். அவர் எப்பப்பெல்லாம் வந்து ட்வீட் போறாரோ அப்பெல்லாம் இந்த காயினுடைய ரேட் வந்து ஏறும். ஸோ இந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்த ஒரு பிட்காயினோட பேர் தான் டோஜ். ஸோ அதே காயினுடைய பேர் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த நிறுவனம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிற இதுக்கு வச்சதாகவும் ஒரு கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இதோடைய தலைவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன முக்கியமான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட 10,000 கான்ட்ராக்ட். ஸோ அமெரிக்காவுடைய கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயத்துக்காக கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 10,000 கான்ட்ராக்டை எலான் மஸ்க் வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. ஸோ அது மூலியமா அரசாங்கத்திற்கு 32 பில்லியன் கிட்ட சேவ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தில் இருந்து நிறைய ஆட்குறைப்பு, அரசாங்கத்தில் வேலை பார்த்துக்கிற நபர்கள் இருக்காங்களே அதில் நிறைய ஆட்குறைப்பு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2,50,000 கவர்மெண்ட், அமெரிக்க கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்த 2,50,000 நபர்களை வேலையை விட்டு எலான் மஸ்க் வந்து தூக்கியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்கள், அமெரிக்காவுடைய அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க டொனால்ட் ட்ரம்ப் உடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி எதுவும் குறை பேசுறாங்களா, வேற யாருக்காச்சும் இப்போ ஆன்லைன்ல நம்ம சோசியல் மீடியால பேசுவோம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்க டொனால்ட் ட்ரம்ப் உடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி யார்கிட்டயாச்சும் வந்து சொல்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து மானிட்டர் பண்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பண்ணியிருக்காரு. இதெல்லாமே வந்து டொனால்ட் ட்ரம்ப் இல்ல, எலான் மஸ்க், இதெல்லாமே இந்த டோஜ் பண்ண முக்கியமான விஷயங்கள். ஸோ இது மூலமா ஒரு கணிசமான அமௌண்ட், அமெரிக்காவுடைய இந்த வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லக்கூடிய ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து எலான் மஸ்க் வந்து குறைச்சிருக்காரு. ஸோ இப்போ இவர் நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, as my scheduled time as a special government employee, இவர் வந்து ஸ்பெஷல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க, came to an end. I would like to thank President Trump for opportunity to reduce the wasteful spending. ஸோ என்னோட பதவிக்காலம், ஆக்சுவலாக அவருடைய பதவிக்காலம் வந்து 130 நாள் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த 130 நாள் அப்படிங்கிறது எப்போ முடியுதுன்னா மே 30 முடிய போகுது. ஸோ மே 30 அவருடைய பதவிக்காலம் முடிய போகுது. அதனால அவர் ட்வீட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி என்னோட பதவிக்காலம் முடிய போகுது, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு என்னோட நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா சோ டோஜ் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வரும். சோ டோஜ் மிஷன் will only strengthen over time as it is became a way of life through the government. சோ இது வந்து இப்போ ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல நல்லா ஒரு நல்ல அமைப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவருடைய ரெசிக்னேஷனை கொடுத்திருக்காரு. ஓகேவா? சோ இப்போ இந்த சமயத்துல ஏன்னா 30ஆம் தேதியோட என்ன ஆகுது, 30ஆம் தேதி பதவிக்காலம் முடியுது, அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏன் எலான் மஸ்க் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு எழுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 1 வீக்கா டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய கிளாஷ் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஈகோயிஸ்டிக். டொனால்ட் ட்ரம்ப் வந்து நான் தான் கரெக்ட், நான் சொல்றதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளு, எலான் மஸ்க்கும் நான் சொல்றதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளு. இதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல அப்படின்னா ட்விட்டர். ஸோ ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வாங்குறாரு, வாங்கிட்டு அதோடைய பேரு சிம்பிள் எல்லாத்தையும் வந்து மாத்துறாரு. நார்மலாக ஒரு ஃபேமஸான கம்பெனி நம்ம வாங்குறோம் அப்படின்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு பேரை மாற்ற மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப் கூட மார்க் ஜுகர்பர்க் தான் வாங்கியிருப்பார், வாங்கிட்டு அதே பேர் தான் வாட்ஸ்அப் சரி இன்ஸ்டாகிராம் சரி அதே பேர் தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணார், நான் வந்து பேரை மாற்றப்பான்னு சொல்லிட்டு எக்ஸ்னு வச்சாரு. ஸோ இந்த மாதிரி 2 பேருமே அதே மாதிரி தான். அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் ட்ரம்ப் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார், நிறைய முக்கியமான அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே வரதும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ 2 பேருமே வந்து 2 பேருக்குமே ஒத்து போகல. ஸோ இப்போ இவர் வெளியே வந்ததுக்கான காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவருடைய அந்த 130 நாள் அப்படிங்கிறது முடிவுக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ மே 30ஆம் தேதியோட இவருடைய அந்த காலக்கெடு வந்து முடிவுக்கு வரப்போகுது. ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான். ஏன்னா முடிய போகுது, இனி என்ன 2 நாள் தான் இருக்கு, அதுக்கு நம்ம ரிசைன் பண்ணிட்டு போமே அப்படிங்கிறதுக்காக இந்த முடிய போற நாள் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் காரணமா சொல்லப்படுது. 2வது முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து போன வாரம் அமெரிக்காவில் ஒரு முக்கியமான பில் வந்து பாஸ் பண்ணியிருந்தார். ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில். என்னது? ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பில் வந்து பாஸ் பண்ணியிருந்தாரு. இந்த பில்ல நிறைய விஷயங்கள் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய ஒரு டாக்ஸ் பில்னு சொல்லலாம், ஒரு டாக்ஸ் பில். ஓகேவா? ஸோ அமெரிக்காவுடைய டாக்ஸ் பில் தான் ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிற இந்த ஒரு பில். ஸோ இதுல நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தால் அது முக்கியமாக என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய டாக்ஸ் ரேட், நம்ம இன்கம் டாக்ஸ் ரேட் இருக்கு இல்லையா, அமெரிக்காவுடைய இன்கம் டாக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முதல் விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு எலான் மஸ்க் அப்போஸ் பண்ணாரு. நீங்க இந்த மாதிரி டாக்ஸை கம்மி பண்ணீங்க அப்படின்னா அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வருவாய் ரொம்ப இழப்பு ஏற்படும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால கவர்மெண்ட்டுக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் ஏற்படும். ஸோ கண்டிப்பா இந்த டாக்ஸை குறைக்க கூடாது அப்படிங்கிறதுனால மாதிரி 2 பேருக்கும் இது போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதுல 2வது
முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு வெளிநாட்டில இருந்து ஆட்கள் யாரும் வரக்கூடாது, இல்லீகல் யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்டர் செக்யூரிட்டி, அமெரிக்காவுடைய அந்த பார்டர் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஸ்பெண்ட் பண்ண. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பில்ல நிறைய அமெரிக்காவுக்கு ரெவன்யூ லாஸ் வர மாதிரி, செலவு வர மாதிரி நிறைய விஷயங்களை பண்றாரு. இதுக்கு என்ன பண்ணல, இதுக்கு வந்து எலான் மஸ்க் வந்து ஒத்துக்கல. இது வந்து ரெண்டாவது விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ எலான் மஸ்க் அப்படிங்கிற யாரு, ஒரு முக்கியமான பிசினஸ்மேன். ஸோ ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா அந்த மாதிரி நிறைய கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்க பிசினஸ்மேன். ஸோ இப்போ ஒரு ஜனவரி மாசத்துல இருந்து பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டனால இவருடைய கம்பெனி ஒழுங்கா ரன் ஆகல. ஸோ இவருடைய கம்பெனியோட ஸ்டாக்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45% இவருடைய இந்த டெஸ்லா அப்படிங்கிற அந்த எலக்ட்ரிக் கார் கம்பெனி இருக்குல்ல, இதோட ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 45% ஸ்டாக் வந்து விழுந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம இதோட எம்ப்ளாயிஸ் எல்லாமே போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி டெஸ்லாவுடைய ஸ்டாக்குடைய பிரைஸ்லாம் டவுன் ஆகுது, டெஸ்லாவுடைய சேல்ஸும் ரொம்ப கம்மியாகுது. ஸோ எலான் மஸ்க் பாலிடிக்ஸை விட்டுட்டு திரும்ப பிசினஸ்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எம்ப்ளாயா இருக்கட்டும், எலான் மஸ்க் ஃபேமிலி ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து சொல்றதுனால இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டெஸ்லாவுடைய ஸ்டாக் ஒரே ஒரு பக்கம், எலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் இருக்குல்ல, இப்போ ரீசெண்டாக 2-3 ராக்கெட் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ ஒரு ராக்கெட் கூட இந்தியன் ஓஷன்ல வந்து விழுந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய ஒரு பிசினஸ்லயும் வந்து டிராபேக் வருது. அதுவும் ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப்போடைய கேபினெட் மெம்பர் இருக்காங்க இல்லையா, ட்ரம்ப்போடைய கேபினெட் மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து இவர் பண்ற வேலை வந்து பிடிக்கல, இவர் வந்து ஓவரா கவர்மெண்ட்ல தலையிடுறாரு. அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்களை தேவையில்லாம பணி நீக்கம் வந்து பண்றாரு. அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏஐ யூஸ் பண்ணி மக்களை சர்வேலன்ஸ் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, கவர்மெண்ட்ல இருக்க ஆல்ரெடி ட்ரம்ப்போடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் இவருக்கும் மேல டசல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் எலான் மஸ்க் ஃபைனலா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதவி விட்டு வெளியே வந்துட்டாரு. ஸோ உங்களுக்கு நீங்க குரூப் 1 இல்ல யூபிஎஸ்சியோ படிக்கிறீங்க அப்படின்னா, மெயின்ஸ்ல நமக்கு லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. லேட்டரல் என்ட்ரி அப்படின்னா என்னன்னா, இப்போ நார்மலா பெரிய பெரிய போஸ்டிங்லாம் இருக்கு இல்லையா, இப்போ முக்கியமான கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய முக்கியமான போஸ்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐயோட கவர்னரா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இன்னும் முக்கியமான விஷயங்களுடைய டேரக்டர் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் வந்து போவாங்க. ஆனால் இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிஸ்னஸ்மேன் மாதிரி, ஓகேங்களா, இந்த மாதிரியான எலான் மஸ்க் மாதிரி பிஸ்னஸ்மேன் இந்தியாவில் இருப்பாங்க, அவங்கள என்ன பண்ணுறாங்க லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிறது மூலியமா கொண்டு வர்றாங்க. ஸோ லேட்டரல் என்ட்ரியோடைய ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ அவங்க வந்து மக்களுடைய நலனுக்கு மெயின் ஃபோக்கஸ் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி லேட்டரல் என்ட்ரியில் வர்றவங்க வந்து மக்களுடைய நலனுக்கு மெயின் ஃபோக்கஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த விஷயம்னால, அந்த பதவினால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ அதுதான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரவங்க அடிமட்ட லெவல்ல இருந்து வர்றதுனால அவங்களுக்கு கவர்மெண்ட்ல எல்லா போஸ்டிங்கையும் பார்த்து வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு மக்களுடைய ஈஸியா கனெக்ட் ஆயிருப்பாங்க, மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியும். ஆனா இந்த மாதிரி லேட்டரல் என்ட்ரில இருந்து வர்றவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்து இருக்காது. ஓகேவா, இதான் வந்து முக்கியமான விஷயம். இந்த லேட்டரல் என்ட்ரி டாபிக் பத்தி கொஞ்சம் இன்டெப்தா படிச்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இந்த மாதிரி லேட்டரல் என்ட்ரி, இந்த மாதிரி டைரக்டா இப்போ இந்த ஆஃபீஸஸ், இந்த முக்கியமான போஸ்டிங்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ல இருந்து வராம இந்த மாதிரி வெளியே பிரைவேட்ல இருந்து ஒரு நபரை கொண்டு வரலாமா கூடாதா அப்படிங்கறது பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ கொண்டு வரலாம் அப்படினா ஏன் கொண்டு வரலாம், இல்ல கொண்டு வர வேணாம் அப்படினா ஏன் கொண்டு வர வேணாம் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் கண்டிப்பா படிப்பேன், முடிஞ்சா ரிப்ளை கூட பண்றேன். சோ அடுத்து நம்ம இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் கூட சந்திக்கலாம். Thank you guys, thank you.